Hi friends, happy morning. சாரி ஆஃப்டர்நூன் வரப்போகுது. இது வந்து கோயிலில் கொடுத்த தவனம் பிரசாதம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். இது கொடுத்துருந்தாங்க. இது நம்ம டைரெக்டாக நடவு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி வந்து மறு வந்து நட்டு வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி கோயிலுக்கு கொடுத்த பிரசாதம் தான் பாருங்கள். சும்மா அப்படி ஊனி விட்டேன், சூப்பராக வந்திருக்கு. ரோஜா செடி பக்கத்துலேயே சரி, அது பறிக்க அது எடுத்து வேறு பாட் மாற்ற மனசு வரல. சரி, அப்படியே விட்டுட்டேன். அழகாக நல்லா ரொம்ப பசுமையாக வந்திருக்கு. ஆனால் அது அப்படியே விட்டாச்சு. இப்போ அதே மாதிரி மறு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி இதே மாதிரி தான் கோயிலில் கொடுத்தது. அப்படியே ஊனி விட்டேன். ஆனால் அது உடனே துளுத்து வந்துச்சு. அது மாதிரி இது வரல. இது பாருங்கள், சுத்தமாக காஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சாச்சு. இந்த பாட்டில் வச்சது ஓரளவுக்கு துளுத்து இருக்குது. வேரும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது செடி. அதனால் அப்படியே விட்டுட்டேன். வரும்போது வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பச்சைத்தன்மை அப்படியே இருக்குது, துளுத்துருக்க மாதிரி இருக்குது. அதனால் அது அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. இது பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன பண்ணேன், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகளை எடுக்காமையே அப்படியே ஊனி விட்டேன். இப்போ நான் இது வெறும் இதெல்லாமே எடுத்துகிட்டு காம்பு மட்டும் ஊனி விட போகிறேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இது மாதிரி காம்பெல்லாம் எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதிலே அப்படியே ஊனி விட்டுடலாம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக காம்பெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த மேல் இலைகள்லாம் எடுத்துகிட்டு காம்பு மட்டும் வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய், see you மக்களே.